ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சூட்சமமாக என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இப்போது உண்மையிலும் உண்மையான ராஜயோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ராஜரிஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தானே சேற்றிலிருந்து வெளிவந்து மனிதர்களை சேற்றிலிருந்து வெளியேற்றுகின்ற ஆத்மா. நான் தந்தையை தவிர வேறு யாரையும் நினைக்காத ஆத்மா. நான் முழுமையாக வனவாசத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சரீரத்தை கூட மறந்து என்னுடையது எதுவுமே இல்லை என்று இருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை பிரம்மா மூலமாக நான் பிரம்மனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் ராஜயோகம் கற்று ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவின் தொடர்பின் மூலம் யோகி ராஜாக ஆகின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக யோகியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா முக வம்சாவளி பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடமிருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. பகவான் எனக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்று நான் போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்காக இந்த ராஜயோகத்தின் படிப்பை படிக்கின்ற ஆத்மா. நான் எனப்படியே நன்றாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சாந்திதாம் வழியாக சுகதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இங்கே எனது பாகத்தை நடிக்க வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து விகர்மங்களை விநாசமாக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சுகம் சாந்தியின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சத்கதியை பெறுகின்ற ஆத்மா. அரை கல்பம் படிந்துள்ள கரையை தந்தையின் நினைவினால் நான் நீக்குகின்ற ஆத்மா. நான்
உண்மையான தங்கமாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தை வீட்டுக்கு செல்கின்ற ஆத்மா. தந்தை எனக்காக சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். நான் எல்லையற்ற தந்தையின் பரிசாகிய எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் மாயா என்ற ராவணனின் சேற்றிலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை உடையவனாகி தந்தையின் கூடவே இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஆத்மா. நான் இங்கே வனவாசத்தில் இருப்பதால் சரீரத்தையும் கூட மறந்து விடுகின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் மாலிக்காக ஆகின்ற ஆத்மா. நான் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையுடன் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை சத்தியம், சைத்தன்யம், ஆனந்தம் சுரூபமாக இருக்கின்றார். நான் பிராமணன் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானத்தில் இருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை எனக்கு புரிய வைக்கின்றார். நான் ஞான மனனம் செய்கின்ற ஆத்மா. எனது எனது என்பதையெல்லாம் விட்டு என்னை நான் ஆத்மா என்று உணர்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் இங்கே முற்றிலும் வனவாசத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் நடிப்பை நடித்துக் கொண்டே கர்மம் செய்து கொண்டே எனது சாந்தியாகிய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பெருமை மற்றும் இரக்கம் என்ற குணங்கள் மூலமாக உலக புதுப்படைப்பின் காரியத்தை செய்யக்கூடிய உலக நன்மையாளராக இருக்கின்ற ஆத்மா. நான் விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய பெருமை மற்றும் இரக்கத்தையும் சமநிலையில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் புது உலக படைப்பிற்கு கருவியாக ஆகக்கூடிய ஆத்மா. நான் தந்தை மீது இருக்கும் அன்பிற்காக வீண் சங்கல்பங்களை தியாகம் செய்து உண்மையான தியாகியாகின்ற ஆத்மா.
நான் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கி சகிப்புத்தன்மை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு குணத்தின் நடைமுறை சொரூபத்தின் உதாரணமாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.